ஐயனார் துணியில இந்த சேரனுக்கு யார் கூட தான் கல்யாணம் ஆகும்ன்றது ஒரே பெரிய ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம சந்தா கூட ஆகுமா இல்ல கார்த்திகா கூட ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கார்த்திகோட கேரக்டர் இடையில கொஞ்சம் நல்லா டீப்பா காட்டிட்டு இருந்தாங்க, அவளுக்கு டைவர்ஸ்லாம் ஆகிற மாதிரி. திடீர்னு அந்த கேரக்டர் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப சந்தா கேரக்டர் உள்ள கொண்டு வராங்க. இதுல சந்தா இவர் கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போவாரா இல்ல கார்த்திகா ஜோடி ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்தா ராமேஸ்வரத்துக்கு வராங்க. சோ சந்தா பக்கத்துல சேரன் வந்து அவங்க தம்பி பல்லவனை கூட்டிட்டு வராரு. வந்துட்டு உடனே இது போல நம்ம மாமா கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க, அவங்க சும்மா தான் சொன்னாங்க உங்ககிட்ட, கண்டிப்பா நான் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கவலைப்படாத சந்தா, நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காவலா நம்மளோட பல்லவன் அங்க நின்னுட்டு இருக்காரு, யாராவது வராங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்காக. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது சந்தா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஐயோ ஆமா அப்பா என்ன தேடி வர அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி ஏந்து போற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு முறைக்கிறாரு. பின்னாடி பல்லவன் வரான். இவர் யாரு, இவர் எப்படி வந்தாரு நம்மள மீறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்காக தான் நீங்க வந்தியா, அது மட்டும் உங்க மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் நீங்க 6 மாசம் டைம் கொடுத்திருந்தீங்க, நானும் டைம் கேட்டிருந்தேன், நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்னைக்கு ஏதோ நான் வந்து ஒரு இதுல சொல்லிட்டேன், உங்களை அங்க இருந்து போ வைக்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன், அப்படியே நான் ஒத்துக்கல, பார்க்கலாங்கன்னு சொன்னேன். இவங்க மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், உங்க குடும்ப சமாச்சாரம் வேற எங்களது வேற. சோ என் பொண்ணு வந்து உங்க கூட வாழ முடியாது, இதோட மறந்துருங்க, இந்த லவ் பண்றது இதெல்லாம் இப்ப நல்லா தான் இருக்கும், அப்புறமேட்டு அது நல்லா இருக்காது, சோ இதோட மறந்துருங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வாங்க வந்து திட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. உடனே பல்லவன் சொல்றாரு, என்ன 6 மாசம் டைம் கொடுக்குறாரு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்ப எப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு. இங்க இருந்து சந்தா கொத்திக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். நீ யாருக்கும் இவ்வளவு யோசிக்கிறேன்னா நம்ம பல்லவனா நம்மளோட பாண்டியனவோ இல்ல சோழனோ தான் யோசிக்க மாட்டாங்க, கூட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் எடுத்து கொடுத்து முடிவு பண்ண முடியாது, அமைதியா இடம் நீ யாருக்கிட்டே சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அவர்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிட்டாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி வந்து வானதிக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது வானதி பார்த்துட்டு எதுக்கு நீ இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்க, உள்ள அப்படின்னு. இல்ல உள்ள ஒரே கஸ்டமரா இருக்காங்க, அதனால வெளியே இருக்கு, இதுல என்ன இருக்கு விடு பரவாயில்ல அப்படின்னு. என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு. நீ எப்பவுமே அடிக்கடி கடைக்கு வருவே, இப்ப நீ தான் பிஸி ஆயிட்டல, அதனால எனக்கு உன்னை பார்க்க தோணுச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வராரு. வந்துட்டு சார் குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. மேடம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே சார் சாரி சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மெடிக்கல் லிஸ்ட்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன், நீங்க அதே காசு இது பேஷண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. அதோட வானதி பார்த்துட்டு ஒரு அழகா இருக்காருல, ஸ்மார்ட்டா இருக்காருல, எல்லா டாக்டருமே வயசானவங்களா தான் பாத்துருக்காங்க, இவர் கொஞ்சம் அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு, அவர் ஒன்னும் அழகாவும் ஸ்மார்ட்டாவும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோபப்பட்டு உள்ள கூட்டு போறாரு. இவனுக்கு பொறாம, ஆனா நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்து மறைக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள வராரு. நிலா சொல்றாங்க ரொமான்ஸ் பண்ணதை விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஹெல்ப் அப்புறமா பண்றேன், இப்போதைக்கு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பல்லவ மாதிரி பாண்டியும் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாரு. இன்னும் எனக்கு வெளியே டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு. பாண்டி சோழன் நீங்க எங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டி அனுப்புறாங்க. அப்புறமேட்டு வந்து வெளியில வந்து டே பாண்டி நீங்களும் பல்லவ மாதிரியே என்ன எப்படி பண்ற அப்படின்னு தெரியாம வந்து நான் தண்ணி குடிக்கிறது சாரி அப்படின்னு. சரி அண்ணன் எதனா ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னா இல்லடா அண்ணன் ஏதோ ஃபோன் பண்ணல வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. கார் சவுண்ட் கேக்குது, ஏன்னா அண்ணன் கார்லயா வருது அப்படின்னு. அண்ணன் வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாண்டி எட்டி பார்க்கும்போது நிலாவோட அவங்க அப்பா வராரு. நிலாவோட அவங்க அப்பா வந்துட்டு நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சோழன். அப்புறம் நிலா வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க அப்பா வரத பார்த்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுக்குற பிறகு என்ன பையன் வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டோட சனுக்கு வந்து வட பையன் கல்யாணமா, அதை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒண்ணு பாக்கலாம் வரலாம் வந்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நடேசன் அப்பா வராரு. வரும்போது நிலா வந்து டீ எடுத்து கொடுக்குறாங்க. என்னப்பா வெறும் டீ மட்டும் கொடுக்குறேன், எதனா ஸ்நாக்ஸ் போய் வாங்கி வரும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க மேலதான் ஒரு கோவமா இருக்காங்களா, நடேசன் மேலதான் நிலா கோவமா இருக்காங்களா, இது போல அவர் குடிக்க மாட்டேன்னு அவங்க சத்தியம் பண்ணி குடிச்சிட்டு வந்ததுனால அவங்க வந்து கோவமா இருக்காங்க. அதை வந்து அவங்க அப்பா நோட் பண்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன் முடிக்கிறாங்க. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலாவை கூட்டிட்டு போயிட்டு அவரு கோயில் உட்கார வச்சு பேசுறாரு. உங்களுக்கு எங்க எல்லாமே வசதியா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் கிட்ட பேசுறாரு. இது போல டிவி வாங்குறதுக்கு கூட உங்களால முடியலையாமே, நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளாட் டிவி தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி போடுறேன், நீங்க அந்த வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட பேசுறாரு. சோழனுக்கு ஒரு டவுட் வருது, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் போட்டு கொடுத்தாரு, நம்ம நடேசன் அப்பா அவர் தான் போட்டு கொடுத்தாரு. இது போல டிவி வாங்குற காசுக்காக வந்துட்டு இது பண்ண நானு காசு சேர்த்து வச்சிருந்தாங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தாலும் அதுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால உங்க பொண்ணு மேல கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு அப்பாவா சோழனோட நிலாவோட அப்பா வந்து யோசிக்கிறா தான் பொண்ணு வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிலா பொறுத்த வரைக்கும் எனக்கு வசதியான வாழ்க்கை வேணா, சோழன் மாதிரி ஒரு அழகான லவ்வான பர்சன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. இதுல யாரு பக்கம் நம்ம தப்பு சொல்றதுனே தெரியல. இதுல பெரிய ட்விஸ்டா போறதே வந்து நம்மளோட சேரனோட கல்யாணத்தை இப்ப பெரிய ட்விஸ்டா போகுது. சேரன் யாரோட கல்யாணம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சேரன் வந்து கார்த்திகா தான் கல்யாணம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.